Hello everyone, welcome back to my channel. In the video மூலமா பார்க்க போற subject weekly breakout stock. The first one Reliance Industry. இது stock உடைய weekly chart. Stock பாத்தீங்கன்னா weekly chartல கடந்த 2 வாரமா தொடர்ந்து bullish கண்டில stock வந்து பதிவு பண்ணுது. So further stock buy side நல்ல momentum பண்ணாம என்னுடைய prediction. இது stock உடைய monthly chart. Stock பாத்தீங்கன்னா monthly chartல already வந்து W பட்டனை வந்து broke பண்ணி ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைடில் நல்ல மொமெண்டம் பண்ணாம என்னுடைய ப்ரிடிக்ஷன். தென் இது ஸ்டாக் உடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஸ்டாக் உடைய பிரைஸ் ஆக்ஷன் ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ண முன்னாடி ஸ்டாக்ல வந்து டவுன்ஃபால். அட் தி சேம் டைம் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஸ்டாக் உடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைடில் பிரேக் அவுட் ஆகலாம்னு எனக்கு தோணுது. ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2900ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. தென் ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 3025. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் பை சைடில் 75 ரூபீஸ் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். இப்போ நான் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணும்போது ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 3005 வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா ஸ்டாக்குடைய பிரைஸ் ஆக்ஷன் 3000 வரை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னுடைய ஒப்பீனியனை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஓனாக வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் டாடா கம்யூனிகேஷன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 2038. ஸ்டாக்குடைய கரண்ட் க்ளோசிங் 2010. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஹையை ப்ரோக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். இது ஸ்டாக்குடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல 1800 வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அப்சைடில் சூப்பராக போயிருக்கு. ஆஃப்டர் தட் ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஸ்டாக்குடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்டாக்ல வந்து பையிங் ப்ரெஷரும் ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் நல்ல மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1950. தென் ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 2020. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் ஆல் டைம் வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஹையை வந்து கிரியேட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸ்டாக் அப்சைடில் 70 to 80 ரூபீஸ் மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணும்போது ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 2020 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஸ்டாக்குடைய பிரைஸ் ஆக்ஷன் அப்சைடில் 2100 வரையும் போகலாம்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.